அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்காந்துக்கிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை நடைபெறுவதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இரண்டாவது நாள் சோதனை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? மேலும் நேற்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது இல்லையா? அது குறித்தான தகவல்களும் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். கோவையில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்கள்ல இரண்டாவது நாளாக தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினர் சோதனை ஈடுபட்டிருக்காங்க. கோவையில் மட்டும் 3 இடங்களுக்கு மேல் இந்த சோதனையானது நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. அதாவது மார்டின் இல்லம், மார்டின் குழும அலுவலகம் மற்றும் அவருக்கு சொந்தமான ஹோமியோபதி மருத்துவ கல்லூரி ஆகிய இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு மத்திய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு இவங்க குழுமத்துல நடைபெற்ற இந்த சோதனையில 400 கோடி மதிப்பிலான வரை சொத்துக்கள் முடக்கப்பட்டது. அதுல கையப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில இந்த அமலாக்கத்துறை சோதனை செய்து வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. கோவை மட்டும் இல்லாம சென்னை மற்றும் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிரடியாக இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சோதனையில் மேலும் ஏதாவது ஆவணங்களோ இல்ல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அடிப்படையில் வேற ஏதாவது கூடுதல் தகவல் கிடைத்தால் இந்த சோதனை அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவர்கள் இந்த சோதனையில் எந்த மாதிரியான ஆவணங்கள் எடுக்கப்பட்டது, மேலும் ஏதாவது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, கணக்கில் வராத பறிமுதல் பண பரிவர்த்தனை போன்றவை நடந்திருந்தா அந்த ஆவணங்களையும் கையகப்படுத்தப்பட்டு முழுமையா சோதனை முடிந்த பிறகு முழு அறிக்கை அமலாக்கத்துறை சார்பில் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.